ஹாய் வெல்கம் டு ஸ்பார்க் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வெளியில் க்ரன்ச்சியாக உள்ள ஜூஸியாக டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம இன்றைக்கி 300 கிராம் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த உப்பு நெய் எல்லாமே மாவில் எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்படி கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். திக்காய் இந்த அளவுக்கு டைட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் சீனி பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக பண்ணி உடனே காலி பண்ணுறதுனால ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறா இருந்தால் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இது கூட நட்ஸ், முந்திரி, பாதாம்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்தாச்சு. ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம ஆல்ரெடி பசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டின மாவு அதில் வச்சுட்டு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் தேய்க்கும் போதே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிருவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். இல்லை அது வராது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் ஒரு மூடி மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பு வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது எல்லாமே நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதுக்கு நடுவில் வச்சிடலாம். கொஞ்சமாக வச்சுட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி அமுக்கின மாதிரி ஒட்டின மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே அதோட எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி மடக்கி மடக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பண்ணுறனால நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்லா லாக் ஆகிருக்கும். இன்னொன்று பார்க்கும்போதும் நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். மித்தது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ சீனி பாகு ஒன்று இதுக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் சீனி, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு சீனி கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துச்சுன்னா போதும். கம்பி பதம்லாம் தேவையில்ல. லைட்டாக நமக்கு கையில் பிசு பிசுன்னு ஒட்டினா போதும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத ஒன்றா இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் டக்குன்னு மாறிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா 2 சைடுமே பரட்டி விட்டு இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு இதை நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இது எல்லாமே இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இருக்கும் போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீனி பாகில் இதை சேர்த்துடலாம். இது சீனி பாகிலே கிடக்கணும், ரொம்ப நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 1 நிமிஷம் நல்லா 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்தோம்னாவே கரெக்டாக இருக்கும். அது சீனி பாகில் உள்ள ஸ்வீட்லாம் நல்லா உறிஞ்சிருக்கும் நம்ம சூடோடே போடுறதுனால. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த பால்கோவா டேஸ்ட்டில் ஜூஸியாகவும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி வீட்டில் அசத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க.